கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முடிந்ததுன்ற அந்த வார்த்தையை கேட்ட உடனே, இப்ப நான் முடிந்ததுன்னு ஒரு வார்த்தையை சொன்ன உடனே உங்க மனசுல என்ன நிறைவு இருக்கும்னா, எப்ப இந்த மெசேஜ் முடிய போகுது அப்படின்ற அந்த நிறைவு இருக்கும். சரிங்களா? முடிந்ததுன்றது ஒரு வெற்றியின் குரல் ஆக்சுவலா. சரிங்களா? யோவான் 19:30 பாத்தீங்கன்னா, இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது அப்படின்னு சொன்னார். ஏன்னா கர்த்தருக்கு முடிந்தது அந்த வார்த்தையை கொடுக்கறது நிமித்தம். ஏன்னா எப்பயுமே ஒருத்தவங்க தங்களுடைய வாழ்க்கையில சிலுவையில் அடைக்கப்படும் பொழுது அவன் கதை முடிஞ்சிச்சுன்னு மத்தவங்க சொல்லுவாங்க. ஆனா கர்த்தர் அந்த விஷயத்த மாத்தி முடிந்ததுன்னு அவரே தன்னுடைய வாயிலிருந்து அதை சொல்றார். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவர் தான் அதுல அதிகாரத்துவத்தை வச்சிருக்காரு. அந்த வெற்றி அவர் கண்டதை அவர் முடிந்ததுன்ற வார்த்தையா சொல்றாரு. இந்த கிரேக்க மொழியில என்ன சொல்றாங்கன்னா, டெட்டலஸ்டாய் அப்படின்ற ஒரு வார்த்தையை குறிப்பிடுறாங்க. டெட்டலஸ்டாய் அப்படின்றது என்னன்னா, முழுமையாக முடித்தார் அப்படின்றதோட அர்த்தம். இந்த விஷயத்தை நம்ம 3 கோணங்களா நம்ம எடுத்து பார்க்கலாம். முடிந்ததுன்றதையே அவர் பிதாவை பார்த்து எப்படி சொல்றாருன்னா, பிதாவே நீ எனக்கு ஒரு சித்தத்தை கொடுத்தீங்க, அந்த சித்தத்தை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிதாவை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்றாரு. அங்க இருக்க மக்களுக்கும் நம்மையும் பார்த்து என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுடைய பாவத்தையும் உங்களுடைய சாபத்தையும் நான் இன்றோடு முடித்தேன் என்ற அந்த வார்த்தையை முடித்தது என்ற வார்த்தையாக சொல்கிறார். பிசாசை பார்த்து ஒரு கோணத்துல சொல்றாரு, பிசாசே உன் தலையை நான் நசுக்கினேன், இன்று முதல் நீ உன்னுடைய கிரியைகள் எல்லாம் அழிந்து போயின்று என்ற வார்த்தையை கொண்டு 3 கோணங்களாக அந்த முடித்ததை கண்டு நம்ம பார்க்க முடியும். அதே போல தேவனாகிய கர்த்தர் எதற்காக இந்த முடித்தது இந்த வார்த்தையை சொன்னார்ன்ற இன்னொரு 5-4 காரியங்களை குறித்து நான் பேசுறதுக்கு இருக்கிறேன். நேரத்துல எவ்வளவு முடியுமோ நான் ஷார்ட்டா முடிக்கணும்னு திட்டத்தோட பாக்குறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, மீட்பின் திட்டம். மீட்பின் திட்டம். சரி, முடிவுனா அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல என்ன நடந்திருக்கு? ஆரம்பம் ஆயிருக்கு. அப்படிதானே? இப்ப முடிவுன்றது எடுத்த உடனே முடிவு வருமா? எப்பயுமே என்ன ஆரம்பிக்கும்? ஏதாவது ஒரு இடத்துல அந்த தொடக்கம் இருக்கும். எங்க தொடங்கினதுன்னு யாருக்குன்னா தெரியுமா? இந்த இடத்துல முடிவு நடந்திருக்கு. எங்க தொடங்கி? ஆதியாகமம் 3:15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அப்படியாக அங்க தொடங்கப்பட்ட வார்த்தையை தான் கர்த்தர் இங்க முடிச்சிருக்கார். எப்பயுமே முடிவுன்றது தொடக்கம் இருந்தாதான் முடிவு கிடைக்கும். அந்த மாதிரி கர்த்தர் இந்த இடத்துல அந்த முடிவை கொடுத்தாரு. அதே போல முழு சரீரத்தையும் செலுத்தப்படணும். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், டெட்டலஸ்டாய்ன்ற ஒரு வார்த்தையை சொன்ன பாருங்க. டெட்டலஸ்டாய் அப்படின்னு அந்த வார்த்தையோட அர்த்தமே முழுமை. தன்னை முழுமையா ஒப்பு கொடுத்தார், முழுமையா அடிக்கப்படும். ஏன்னா இப்ப கூட பாஸ்டர் சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை நடுவில் இப்ப சொன்னார் பாருங்க, அந்த தண்ணீரை அது முன்னாடியே கொடுக்குறாங்க, அது வேணாம். ஏன்னா அது அதற்காக ஒரு நொறுக்கப்படணும். ஏன்னா ஏசாயா 53:5-6 4 படிங்க. 53:4. மெய்யாகவே அவர் பாருங்க, இப்போ நம்மளுடைய பாடுகளுக்காகத்தான் கர்த்தர் நம்மள முழுமையா அவர் ஒப்பு கொடுத்து அடிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். அதே போல பாத்தீங்கன்னா, பாவத்தின் சம்பளம் என்றது மரணம். இப்ப இந்த பாவத்தை எல்லாருமே செஞ்சுக்கிட்டே வராங்க. இப்ப இதுக்கு ஒரு மரண பலியை நம்ம செலுத்தப்பட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள வருது. இப்ப அந்த கட்டாயத்தை பாத்தீங்கன்னா, ரோமர் 6:23 சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இப்ப திருப்பி நான் அந்த தொடக்கத்துல இன்னொரு விஷயத்தை சொல்ல விஷயப்படுறேன். ஆதாமேவாள் காலத்துல ஒரு விஷயத்தை அங்க தொடங்குனது என்னன்னா, நித்திய ஜீவனை இழந்துட்டாங்க. அங்க கர்த்தர் இங்க இந்த சிலுவையில அடைந்த பின்பு சிலுவையில இங்க முடிந்தது வார்த்தை சொல்லும் பொழுது நமக்காக நித்திய ஜீவனை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அதே போல அடுத்த கட்டமா இந்த விஷயம் பாத்தீங்கன்னா, இயேசுவின் ஊழியம் பாத்தீங்கன்னா, மனுஷனா இந்த உலகத்துல நம்ம எப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும். ஏன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, பாவம் செஞ்சிருவோம், அந்த தூண்டுதல் நிமித்தம் பாவம் வந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து மனுஷரா தன்னுடைய வாழ்க்கையில அவர் பாவம் செய்யாத வாழ்ந்தார். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, குடும்பம், தன்னுடைய குடும்பத்தை கடைசி நேரத்துல கூட சிஸ்டர்லாம் சொன்ன போல தாயை கூட கனப்படுத்திட்டு தான் என்ன பண்ணார், முடிவு போகும்போது கூட எல்லா காரியத்தையும் ஒழுங்கு செஞ்சுட்டு தான் போனார். அதே மாதிரி அவர் வந்ததுனாலதான் ஏற்ற தாழ்வுகள் எல்லாம் மாறிடுச்சு. எல்லா இடங்களும் போய் சுவிசேஷத்தை அவர் சொன்னார். ஆனா சபை அங்க இருக்கிற அந்த டைம்ல அந்த இடங்கள்ல அந்த நேரத்துல நடக்கும், அங்க போய் பார்ப்பாங்க வருவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து எல்லா இடங்களுக்கும் போய் சென்று சுவிசேஷத்தை சொன்னார். அதே போல நிறைய பேருக்கு என்ன பண்ணார்னா, வியாதிஸ்தர்களை குணமாக்கினார். இப்படியாக அவரோட ஊழியம் 21 ஊழியங்களை கர்த்தர் அவர் செய்தார். அவரோட முக்கியமான இன்னொரு பங்கு பாத்தீங்கன்னா, மத்தேயு 5:17
நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிப்பதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிப்பதற்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்று சொன்னார். அப்போ நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவர் வந்து ஒரு அந்தி கிறிஸ்து போல, இயேசு வந்து மெஸ்ஸையான்னு சொல்றதை வந்து ஏத்துக்கல, நீ வந்து என்ன தீர்க்க தரிசனத்தெல்லாம் நியாய பிரமாணங்கள் எல்லாத்துலயும் என்னென்னோ நீ பாட்டு மாத்தி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்னு கேட்கும் பொழுது, இல்ல நான் இதை மாத்துறதுக்கு வரல, இதை நிறைவேற்றதுக்கு தான் நான் வந்தேன்னு சொல்லி அந்த இடத்துல கர்த்தர் அங்க சொல்லுகிறார். அதே போல பாத்தீங்கன்னா, நியாய பிரமாணத்தின் காலம் முடிந்தது. நியாய பிரமாணத்தின் காலம்ன்றது என்னன்னா, நம்ம வந்து இயேசு அந்த சிலுவையில் அடைக்கப்பட்ட பிறகு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல தான் சபை உருவாகுது. அந்த காலகட்டத்திலிருந்து உருவாக்கப்பட்டதுதான் சபையின் காலம், இல்ல கிருபையின் காலம் நம்ம சொல்லலாம். ஏன் இந்த காலம் நியமிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாக்கோபு 2:10 படிங்க. எப்படியெனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியா இருப்பான். இப்ப இது ரொம்ப கஷ்டமான என்ன ஆச்சு, ஒரு நியாய பிரமாணமா போயிடுச்சு. இப்ப இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்ன ஆயிடுதுன்னா, அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, பலியை தினமும் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பத்துல வந்து ஒரு பாவத்தை செஞ்சா நம்ம வந்து ஒரு பலியை செலுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சாங்க. இந்த விஷயங்களை இந்த நியாய பிரமாணத்தை மீறாங்க, நம்ம வந்து ஒரு பலியை செலுத்தி ஏசப்பா கிட்ட நம்ம ஒப்புரவாயிடலாம் அப்படின்ட்டு காலகட்டத்துல என்ன ஆயிடுச்சு, தினமும் பண்ண ஆரம்பிச்சுட்டு பணக்காரங்களுக்கு இன்னும் ஈஸி. சொல்ல போனா அவங்க இஷ்டத்துக்கு செஞ்சிருவாங்க, அவங்க பாவத்தை செஞ்சுக்கிட்டே போயிட்டே இருக்கிறாங்க. அப்ப அவங்க மனுஷனுடைய அந்த மனசு வந்து என்ன ஆகல, மாறல. பாவத்தை பத்தின ஒரு பயம் இல்ல, ஒரு அச்சம் இல்லாம இருந்துட்டாங்க. அதனாலதான் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, எபிரேயர் 9:12 நல்லா கேளுங்க. இப்ப வெள்ளாட்டு கடாவோ இல்ல இளங்காலையோ ரத்தத்தினால அல்ல, இங்கேயே அந்த நியாயப்பிரமாணத்தை அவர் உடைக்கிறார். இதனால நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக முடியாது. உங்களோட பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகணும்னா இயேசுவின் சொந்த ரத்தத்தினால் மட்டும் தான் போக முடியும்ன்றத கர்த்தர் அங்க வெளிப்படுத்துகிறார். அதே போல ரோமர் 10:4 விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். முடிவுன்ற அந்த வார்த்தையை குறித்து போயிட்டு இருக்கோம். நம்ம நியாயப்பிரமாணத்தின் முடிவே இவர்தான் அந்த முடிவை கொடுத்துட்டு புதிய நியாய பிரமாணத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார். அந்த புதிய நியாய பிரமாணம்ன்றது என்னதுன்னா, அன்புன்ற நியாய பிரமாணத்தை அவங்க கொடுப்பாரு. பிறரிடத்துல நீங்க அன்பை செலுத்தணும்னு சொல்லுவாரு. அதே போல அவருடைய கிருபை நிமித்தமா நம்ம அந்த நியாய பிரமாணத்தை பெற்றுக்கொள்கிறோம். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, எபிரேயர் 10:9-10 இரண்டாவது நிலையில் நிறுத்துவதற்காக என்னது அந்த இரண்டாவது அப்படின்னு சொன்னா, அவர் பலியிட்டு அந்த இடத்துல முடிந்ததுன்னு சொல்லுகிறார்ல, அந்த சிலுவையில ஏற்கப்பட்டு அவர் தன்னுடைய ஜீவனை விடுகிற அந்த விஷயத்துல அவர் என்ன பண்றாரு, அந்த நியாய பிரமாணங்களை எல்லாத்தையும் உடைச்சு போடுறாரு. இப்ப இரண்டாவதை நிலைநிறுத்துறாரு, முதலாவதை அவர் நீக்கிறார். அதுதான் அது குறித்த பின் தொடர்ச்சியான வசனங்கள்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப நம்ம எப்படி பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம பாவம் செஞ்சோம் இருந்தோம். ஆனா நம்ம இயேசுவை எப்ப நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம வருகிறோமோ, அப்பொழுதே அந்த ஒரே சரீரம், நம்ம பலிகளை செலுத்த வேண்டிய தேவையில்லை. இயேசு நமக்காக ஒரே தனம் பலியை செலுத்தினார். அந்த சித்தத்தின்படி நம்ம எல்லாமே இப்போ பரிசுத்தமா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கணும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, சாத்தானின் கிரியை அழிக்க முக்கியமானது கொலோசியர் 2:15 அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி செலுத்த. ஆமென் ஆமென். இப்போ முடிந்ததுன்றது வந்து வெற்றி சிறந்த. நீங்க ஒருத்தர்கிட்ட ஒரு கடனை வாங்கி இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த கடனை நீங்க வந்து கொடுத்து முடிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி வரும். இல்ல உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயங்கள்ல வந்து ரொம்ப நாள் நீங்க ஏக்கத்தோட இருக்கிறீங்க, அதை முடிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன வரும், நான் கடைசியில் அதை முடிச்ச உடனே ஒரு பெரிய சந்தோஷம் வரும். அந்த மாதிரி இந்த இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, துரைதனங்களையும் அதிகாரிகளையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சென்றார். அந்த சிலுவையின் மேல முடிந்ததுன்ற வார்த்தைக்கு இன்னொரு பதம் வந்து அவர் வெற்றி சிறந்தார். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, துரைத்தனங்களிலும் துரைத்தனங்கள் அதிகாரம் பொழுது பிசாசுகள்ல நிறைய வகைகள் இருக்கு, நிறைய விதமான அதுக்கும் பவர்ஸ் இருக்கு. அந்த பவர்ஸ் எல்லாமே இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல சிலுவையிலே நசுக்கி போட்டார். எங்கெங்க தொடங்கினாரோ அதை இந்த இடத்துல முடித்தார். அதன் பின்பு பாத்தீங்கன்னா, பிரசங்கி 7:8 படி.
பிரசங்கி 7:8. ஆமென். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. நீங்க எப்படி இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கினீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நீங்க பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட வந்தீங்க, ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, இப்போ இருக்கிறீங்க. ஆனா அந்த காரியத்தை நீங்க துவங்கிட்டீங்க, முடிவு போகும்பொழுது அது நல்லதா நீங்க தான் முடிக்க முடியும். அது உங்க கரத்துல தான் இருக்கு. நீங்க உங்க வாழ்க்கையில வாழ்றது தான் இருக்கு. அதுதான் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காமிச்சார். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா 2 தீமோத்தேயு 4:7. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நல்ல வசனம். ஆமென். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். இது பவுல் சொல்றாரு இங்க. அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து முடிந்ததுன்னு சொல்ற அந்த பதத்தை போலவே இன்னொரு மனிதன் அதை வாழ்ந்து காட்டி முடிந்ததுன்னு சொல்லும் பொழுதுதான் நம்மளாலையும் இப்படியான காரியங்கள் நம்ம வாழ்க்கையிலேயே இயேசு கிறிஸ்து நம்ம ஏற்று அவருடைய ஊழியங்களை எடுத்து நம்ம செய்யும் பொழுது, நீங்க எந்த ஊழியம் இந்த சபையில செஞ்சாலும் எல்லாருமே பாஸ்டர் ஆகணும்ன்ற ஊழியம் இல்ல. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்துல நீங்க முடிவு பரியந்த இந்த சபையில நிலைத்து இருந்து நீங்க உங்களுடைய ஓட்டத்தை ஓடி முடித்து, கூடவே என்ன ஒரு வார்த்தை ஆட் பண்ணிருக்காருன்னா, விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். முக்கியமா நீங்க எதை காத்துக்கொள்ளணும்னா இயேசு கிறிஸ்து மேல இருக்கிற அந்த விசுவாசத்தை கடைசி முடிவு பரியந்தம் நீங்க காத்துக்கொள்ளணும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.